ஏன்னா ஒரு பாட்டில் வந்து ஒரு பக்கம் யூஸ் பண்ணலாம். 2 மாற்றம் எவ்வளவு நேரத்துக்கு போடலாம்? ஒரு ஐயா இதை நீங்க வந்து நிலத்துக்குன்னு வைக்க வேண்டாம். எரு இருக்கு இல்லைங்களா, சொல்லியிருப்பாரு. எருவோட நல்லா கலந்து அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் வச்சிருந்து எடுத்து உங்களை இஷ்டம் போல பயன்படுத்தலாம். உரம் மாதிரி செடி காஞ்சு போயிடும், பட்டு போயிடும். நெல்லா இருந்துச்சுன்னா விதை கூட நாத்து விடுறதுல கலக்கலாங்க. நாத்து நனைச்சு நடலாம். எல்லா வகையிலையும் நீங்க சொட்டு நீர்ல கூட கலந்து விட்டுறலாம். நீங்க சொட்டு நீர்ல கலந்து விடலாம். சரிங்களா? ஸோ அதிகமா விட்டா தப்பு இல்லை. மாற்றம் உயிர் உரங்கள் இல்லாமல் நான் என்னுடைய பண்ணையத்தை பண்ணுறதில்ல. இது சப்சிடி ரேட்டில் உங்களுக்கு 75 ரூபாய் தான். இது ஆக்சுவல் ஃபுல் ரேட் வந்து 150 ரூபாய். நீங்கள் எங்களுடைய டெப்போக்களில் வாங்குவீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு திட்டத்தின் வழியாக வாங்குறப்போ இதனுடைய விலை வந்து 75 ரூபாய் தான். சரிங்களா? இது ஒவ்வொரு பயிருக்கும் ஒன்று இருக்கு. இது வந்து சத்து கொடுக்கறது. இதை பற்றி பேசியிருப்பார் நினைக்கிறேன். ட்ரைகோடர்மா விரிடி. இது வந்து என்னன்னா உங்களுடைய பயிர்களுக்கு நோய் வராமல் முன்னதாகவே வருமுன் காப்போம்னு எப்படி மருத்துவத்தில் சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம பயிர்களுக்கு நோய் வராமல் காக்கக்கூடிய ஒரு இதுவும் வந்து ஒரு உயிர்கொல்லி, அதாவது உயிர் எதிர்கொல்லின்னு சொல்லுவோம். இந்த நுண்ணுயிர் வந்து இதில் இருக்கிற எதையுமே உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் பயிர்களுக்கு நோய் விளைவிக்கக்கூடிய நுண்கிருமிகள் மேலே இவன் சீக்கிரமாக வளர்ந்து அதை அப்படியே அழுத்திடும். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து வேறு அழுகல் நோய், இலைப்புள்ளி நோய், தக்காளியில் இதெல்லாம் எடுத்த ட்ரைகோடர்மா விரிடியெல்லாம் புரியுதுங்களா? சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி எல்லாம் நல்ல புளிச்ச மோரில் கலந்து வச்சுருந்து எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை இது உங்களுடைய பாசன நீரில் வந்து இதை வந்து நீங்கள் நிறைய அது வழியாக செலுத்தலாம். அப்படியெல்லாம் செலுத்துகிறப்போ உங்கள் மண்ணில் என்ன உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இந்த நுண்ணுயிரிகள்லாம் அதிகமாகி உங்கள் பயிர்களுக்கு நோய் விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிரிகள்லாம் அளவு குறைய ஆரம்பிக்கும். இந்த தடவை செஞ்சு ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு இல்லை ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு எங்களை திரும்பி பார்க்கக்கூடாது. விவசாயங்கிறது இயற்கை விஷயம். எடுத்த உடனே மாற்ற நம்ம ஐயா தாத்தா காலத்துல எல்லாம் நம்ம மண் வளமாக தான் இருந்தது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த அப்பா காலத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்ம காலத்தில் கீழே போயிடுச்சு நம்ம பையன். ஆமாவா இல்லையா? ஸோ இட் ஹேஸ் டேக்கன் 4 ஜென்ரேஷன் ஆயிடுச்சு டெட்டூரியேஷனுக்கு. அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அதுக்காக 4 ஜென்ரேஷன் தான் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. 4 போகம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய மண்ணில் இதனுடைய பயன்பாடுகளை அதிகப்படுத்தி உணவுகளை குறைச்சி மருந்துகளை குறைக்கும் அது என்ன ஆகும்? நல்ல உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் உங்களுடைய மண்ணில் அதிகமாக வந்துடும். அப்போ நீங்கள் உங்கள் விவசாயத்தை நிச்சயமாக ரொம்பவுமே அதாவது செலவு குறைவாகவும் லாபம் அதிகமாகவும் எடுக்கக்கூடிய வகையில் உங்களால் மகசூல் பெற முடியும். இதையும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் விதையோடு கலக்கணும்னு சொல்லுவோம். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அதிகப்படியாக கலந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது நாற்று விட்டு நடுறப்போ இதில் வந்து ஒரு 1/2 கிலோவை தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டு நாற்று அதில் 5 நிமிஷம் வச்சு தக்காளி நாற்றுனாலும் சரி, ஆரிய நாற்றுனாலும் சரி, எந்த நாற்றுனாலும் அதில் வந்து வச்சுருந்துட்டு எடுத்து நடலாம். இதெல்லாம் எனக்கு ஆகவே ஆகாது அப்படின்னீங்கன்னா எரு போடுவோம். இல்லை கொத்துறப்போ ஏதோ ஒன்று போடுவீங்க. அது உரத்தை ஒரு கொத்துக்கு உரத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க. உரத்தோட மட்டும் இந்த எதையுமே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த 2 விஷயங்களையும் உரத்தோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது கெமிக்கல், இது வந்து உயிர். கெமிக்கல் முதல்ல இந்த உயிரை தான் கொல்லும். புரியுதுங்களா? அதனால் என்ன பண்ணணும், ஒரு கொத்துக்கு எரு தான் நான் போட போகிறேன்னு இது பண்ணிவிட்டு அந்த ஒரு 250-300 கிலோ எருவை எடுத்து இந்த ட்ரைகோடர்மா விரிடியை வந்து நல்லா கலந்து நல்லா கலந்து லேசாக ஈரம் தெளித்து கலந்து கலக்கிறோம்ல, அந்த அளவுக்கு சொதப்பு இல்லைனாலும் அந்த இப்படி பிடிச்சா நிற்கணும், இப்படி விட்டால் விட்டுறணும். அந்த அளவுக்கு ஈரம் இருக்க மாதிரி நல்லா கலந்து நல்லா மூட்டம் போட்டு மேலே ஒரு ஈர சாக்கை போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள்லாம் அந்த 20 நாளில் வந்து இப்படி நிறைய ரீப்ரொடியூஸ் ஆகிடும். ஸோ உங்கள் எரு முழுக்க இந்த பேக்கெட்டில் என்ன இருக்கோ அது மாதிரி பல மடங்கு அந்த எருவுக்கு என்ன வந்துடும், அந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்துடும். இதை வந்து உங்களுடைய வயலில் கொத்துறப்போ போட்டு மண்ணணைக்கலாம். சரிங்களா? இது வந்து தக்காளிக்கு ட்ரைகோடர்மா விரிடி வெரி பெஸ்ட். புரியுதுங்களா? ட்ரைகோடர்மா விரிடியும் சூடோமோனாஸும் வெரி பெஸ்ட்.
இதை வந்து நம்ம எல்லா பயிர்களையும் பயன்படுத்தலாம். ஸோ அங்கங்க காஞ்சி இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி இது மாதிரி போட்டீங்கன்னா அந்த மாதிரி செடி அங்கங்க காஞ்சி போகுது, அந்த மாதிரி போகாது. இதெல்லாம் தொடர்ந்து நம்ம வயல்களில் பயன்படுத்திட்டே வந்தோம்னா கெமிக்கல்ல இருந்தும் மருந்துகள்ல இருந்தும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வித்ட்ரா உடனே இன்னைக்கே வர முடியும். புரியுதுங்களா? இதனுடைய 1 கிலோ விலை 138 ரூபாய். இது வந்து நீங்க 1/2 கிலோ கலந்து 1/2 கிலோ 1 கிலோ 2.5 கிலோ நாங்க சப்சிடில கொடுக்கிறோம். கலக்கலாம் 2.5 கிலோ உயிர் உரத்தை இது 2 கிலோ உரத்தை வாங்கி குப்பை ஃபுல்லா கிடக்குது. ஒரு கிலோ விதைக்கு போறீங்கன்னா 4 கிராம் போட்டீங்கன்னா போதும். இது எருவோட கலக்கிறப்போ ஒரு 2.5 கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு 300 கிலோ எருவோட சேர்த்து கலந்து ஒரு மூட்டை வரும், 4 மூட்டை இறக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கு. அதிகமா போட்டாலும் தப்பு இல்லைங்க, மானிய விலையில தான் இருக்கு. இதை நல்லா சனிக்கு போட்டு நல்லா கலந்து ஈரம் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். மூட்டை போட்டுக்கணும். மேலே ஈரசாக்கு எப்பயுமே வந்து ஈரசாக்கு வைக்கிற மாதிரி. ஆமாம், இதே இருக்க மாதிரியே இருக்கணும். சரிங்களா? ஸோ பிஎம் கிசான் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸோடு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்துடலாம்.